மிஸ்டர் சங்கர், நீங்களும் அழுக்காம பல வருஷங்களா ராபர்ட்ட பார்க்கணும்னு வர்றீங்க. அவனும் மறுக்கிறான். அப்படியே உங்களுக்குள்ள ஏதாவது? சார், அவனை மட்டும் இவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா போதும், ஒரு பெரிய உண்மையே வெளியே வரும். எங்ககிட்டே வாய திறக்காதவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவானா? சார், உண்மையை வெளியே கொண்டுறதுக்காகத்தான் சார் இவரே இருக்காரு. ராபர்ட்டுக்கு எப்ப விடுதலை? மே மாதம் 1ஆம் தேதி. மே மாதம் 1ஆம் தேதி. இப்ப கூட அவன் என்ன பார்க்க வந்தான். நான் கூட வர்ற வழியில பார்த்தேன். ஏன்பா, அந்த ஆள் அடிக்கடி உங்களை பார்க்க வர்றாரு. யார் அந்த ஆள்? கொலை செய்யப்பட்ட அந்த ஓவியன் ரவியினுடைய மகன் சங்கர். ஜெயிலர் மூலமா கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்பா, நீங்க விடுதலையாகி வெளியே வந்ததும் நாம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயினோம்ப்பா. போலாமா? போலாம். ஆனா அதுக்கு முன்னால அந்த ரஞ்சித்தை நான் சந்திச்சே ஆகணும். 15 வருஷம் இந்த கம்புக்குள்ளேயே கழிச்சிட்டமா. உன் உயிருக்கு ஒண்ணு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்தினால அந்த ரஞ்சித்து எனக்கு கொஞ்சம் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அந்த கணக்கு அவன் தீர்க்கலன்னா அவன் கணக்கே நான் தீர்க்க போறேன். போலீஸ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எப்படி தப்பிக்க முடியும் டாடி? மை டியர் சன், கடத்தல் மன்னன் ரஞ்சித்த போலீஸுக்கு தெரியாது. பிசினஸ் மேக்னட் இந்த ரஞ்சித்தை தான் போலீஸுக்கு தெரியும். டாடி, ராபர்ட் என் ஓல்டு ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா உள்ளே இருக்கான். அவன் வெளியே வந்து நம்ம எல்லாம் காட்டி கொடுப்பான் எதிர்பார்க்கிறியா? அப்படி அவன் வெளியே வந்தாலும் நம்முடைய விலாசமோ இன்றைய வளர்ச்சியோ அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறம் நீ ஏன் பயப்படுற? அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறோம். அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ஏற்கனவே கேஷா மாறி வெளிநாட்டு பேங்க்ல பத்திரமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஹோட்டல் என்ன பண்றது? இதுவரைக்கும் நம்மளோட உண்மையா ஒத்துழைத்த கூட்டாளிகளுக்கு அன்பளிப்பா கொடுத்துருவோம். தேங்க்யூ வெரி மச் பாஸ். உங்க மனசு தங்கம் பாஸ். கமான் கமான் மிஸ்டர் குமார், இவரையும் நம்ம மாதிரி கூட்டாளி. எஸ் எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க லண்டன்ல உங்க ஃபேமிலியை பார்க்க போகணும்னு பண உதவி கேட்டீங்களாமே. மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க லண்டன் புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஆனா ஒரு ஹெல்ப். மிஸ்டர் ரஞ்சித்ங்கிற பேர்ல ஏர் டிக்கெட் புக் பண்ணி இருக்கு. ஹோட்டல் ஜாலியில நீங்க தங்கணும். ஆனா மிஸ்டர் ரஞ்சித்ங்கிற பேர்ல ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க வேண்டியிருக்கு. மிஸ்டர் ரஞ்சித் இந்தியாவுக்கு போயிட்டதாக போலீஸ் நம்ப வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. ஓகே ஓகே. இன்னைக்கு ராத்திரி ரஞ்சித் கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போறான். அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமா சொல்றீங்க? சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏர் இந்தியாவுக்கு டெலிபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ரஞ்சித் பேர்ல லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கொள்ளைக்கார ரஞ்சித்தை பற்றி சரியான தகவல் கொடுத்து உதவினா கமிஷனர் ரிவார்டு உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அதன் பிரகாரம் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஓட்டர் ஜாலியில தான் இந்த நியூஸே நான் கேள்விப்பட்டேன். ரஞ்சித் அங்கதான் தங்கியிருக்கான். ரூம் நம்பர் 303. சுடப்பட்ட உடலை பார்த்தேன்னா அது ரஞ்சித்தா இல்லையான்னு என்னால் சொல்லிட முடியுங்க. அதுலதான் பெரிய சங்கடம் இருக்கு ராபர்ட். இறந்தவனுடைய முகம் உண்டடிப்பட்டு அடையாளம் தெரியாம சிதைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அது ரஞ்சித் தான் எப்படிங்க போலீஸார நிச்சயமா சொல்ல முடியும்? உண்மைதான். எனவே உடலை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா பாரு. ரஞ்சித், நீ சாகல. நான் உன்னை பார்க்கிற வரைக்கும் நீ பத்திரமா தான் இருக்கணும். சார், இறந்தது ரஞ்சித்தேரம். என்ன கொண்டுட்டாங்க? நான் செத்து போயிட்டாங்க. எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட், ஐ ஆம் சப்போஸ் டு பி டெட். தேங்க்யூ ராமு, நீ ரொம்ப கெட்டிக்கார. குமார், ராமுவை எதிர்பார்க்காத அளவு பெரிய பிரசன்டேஷனா கொடு. மூச்சு திணறி போகணும். குட் லக். ஓகே டாடி. கம் ஆன் ராமு.
இன்னைக்கு ராத்திரி நடராஜர் சிலையோட எங்க அண்ணன் வருவாருன்னு உங்க பாஸ் கிட்ட போய் சொல்லு. வெரி குட், இப்பவே சொல்றேன். சரியா? அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்ன? பாக்கி பணம் 30,000 உங்க பாச கரெக்டா எடுத்து வைக்க சொல்லு. என்னப்பா இது இவ்வளவு கரெக்டா போய் கணக்கு பாக்குறீங்களே? கணக்கு கேட்டா சில பேரை பார்க்க முடியறது இல்ல, அதனாலதான். இந்தாயா, எங்க அண்ணன் கணக்கு இல்லாம கொடுப்பாரு, ஆனா வாங்கறதுக்கு மாத்திரம் கரெக்டா கணக்கு வச்சுப்பாரு. புரியுதா? ஓடுவோம் சார். போறடே. யூ ஹேவ் டன் எ குட் ஜாப். தேங்க்யூ தேங்க்யூ. நான் சின்ன பிள்ளையில இருந்து பாஸ் கிட்ட வளர்ந்தேன். பாஸ் எனக்கு அப்பா மாதிரி. நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னா பழகிருக்கோம். இந்த சின்ன உதவி கூட செய்யலனா எப்படி? குட் குட் குட். இது உடம்புல கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் நன்றி கடன்பட்டவன். சுகம் காட்டு. கவிதை என்றாவது வஞ்சியர் விழியாரே. பாரிபம் என்பது கவிதை என்றாவது வஞ்சியர் விழியாரே. அண்ணங்குலாவும் அன்பு தடாகம் என்றும் நல்லவா. சாரசம் என்றொரு கீதத்தை உன்னுடன் சாதகம் செய்திடவா. புறாவின் மாடம் நல்லவா. என் சிற்றிடை முழுவதும் ஒத்திகை பார்த்திட உதவும் நாளல்லவா. இடையிலும் மடியிலும் தொடங்கட்டும் விளையாட்டு. அன்பிலும் மொழியிலும் மலரட்டும் புது பாட்டு. வருகின்ற புதுவிதமது ஊற்று. கண் மயங்கிட நெருங்கிட பலவித சுகம் காட்டு.